வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் செம டேஸ்டான சிக்கன் புலாவ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேம்மா. எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். க்ளீனாக கழுவி வச்சுடுங்க. இப்போ வந்து 2 ஸ்பூன் சில்லி பவுடர் போட போகிறேன். கரம் மசாலா 1 ஸ்பூனு, தயிர் வந்து ஒரு 1/2 கப்பு, சின்னதாக ஒரு 1/2 கப்பு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணுமா. இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கம்மா, நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆகிட்டு ஒரு 1/2 hour நல்லா ஊற வைங்க. நெய் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாமா. ஆயில் வந்து தேவையான அளவு திட்டமாக கொஞ்சமாக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. 2 இலை போட்டுருங்க. ஒரு ஸ்டார் பூ, ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய், பட்டை, பெரிய வெங்காயம் 3 கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலரில் வரணுமா. ஏன்னா வெங்காயம் வதங்கத்தில் தான் இருக்குது. பாருங்கள் கலர் எப்படி வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும் வெங்காயம். இப்போ வந்து நம்ம தக்காளி போட போகிறோம். 2 தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, சீக்கிரமாக குயிக் ஆகிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த தக்காளி வந்து தெரியாத அளவுக்கு கொஞ்சம் நல்லா நைஸாகிட்டோம். இப்போ வந்து நல்லா வதங்கிச்சு பாருங்க. புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டுக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கிட்டே உங்களுக்கு வந்து நல்ல வாசனை வருது. இந்த மாதிரி வாசனை வரணும். இப்போ நல்லா வதங்கிச்சு இல்லைங்களா. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற சிக்கன் எடுத்து இதில் போட்டுடலாம். இப்போ வந்து அப்படியே கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டால் அதாவது நமக்கு வந்து சிக்கனில் வந்து காரெல்லாம் நல்லா ஊறிடும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணணும். 2 கப் பாஸ்மதி ரைஸுக்கு நான் 3 கப் தண்ணி ஊற்றுறேம்மா. இது வந்து அரிசி கழுவின தண்ணியை தான். ஏன்னா வந்து அந்த வாசனை பிரியாணி வாசனை நல்லாயிருக்கும் அது, அதனால தான் அந்த தண்ணியை ஊற்றுறேன். இப்போ வந்து நம்ம உப்பு தேவையானது போட்டுக்கலாம். ஏற்கனவே போட்டிருக்கோம். நல்லா அப்படி கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷத்தில் சிக்கன்லாம் வெந்துடும், தண்ணி கொதிச்சிடும். நம்ம வந்து மூடி வைக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சுமா. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சிருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது நல்லா சிக்கன்லாம் நல்லா வெந்துடும். இப்போ வந்து நான் வந்து பாஸ்மதி ரைஸு, இது வந்து பழைய அரிசி ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு கழுவி நெய் போட்டு கொஞ்சம் கிளறி வச்சுருக்கேன். ஏன்னா அரிசி உடையாமல் இருக்கும். அரிசி போடலாம். இது ஃபுல்லாக இருக்க வெந்துருமான்னு நினைக்காதீங்க, ஈஸியாக வெந்துடும். இப்போ நம்ம அப்படியே கிளறி விட்டு மூடி வைக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷத்தில் சிக்கன் புலாவ் ரெடி ஆகிடும். 10 நிமிஷத்தில் 10 நிமிஷம் ஆயிடுச்சு, பார்க்கலாம். சூப்பராக இது பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா வெந்திருக்கு. நல்லா ரைஸ் வந்து நீட்டாக இருக்கு பாருங்கள். தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகி கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா ஸ்டவ் வந்து ரொம்ப ஸ்லோவாக வச்சுட்டு மூடி வச்சிங்கன்னா தண்ணிலாம் இழுத்து புலாவ் வந்து இன்னும் ட்ரை ஆகிடும். ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுமா. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் கரெக்டாக ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு வாசனையாக சாப்பிட்ணும் போல் இருக்குது. சிக்கன் புலாவ் ரெடி ஆயிடுச்சுமா. எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ டிஸ்பிளேல பார்க்கலாம். சிக்கன் புலாவ் ரெடி ஆயிடுச்சுமா. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா டவுட் இருந்தால் தயங்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவோட வீடியோஸ் சுட சுட தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.